புண்ணிய புத்திரன் அப்படின்னா என்ன? புண்ணியபுத்திரன் புத்திரபாக்கியம் என்பதே ஒரு புண்ணியத்தினால தான் நடக்குது. அதுலேயும் புண்ணியபுத்திரன் அப்படின்னா என்ன? ஆமாம், ஜாதகத்தில் கூட சிலர் எழுதுவாங்க புண்ணியபுத்திரன் சொல்லு அப்படின்லாம் எழுதுறது உண்டு. இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்லும், ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்தினி குல சம்பந்தாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா. ஒருத்தரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன காரணம் இருக்குது அப்படின்னா, குலங்கோத்திரம் முக்கியமான காரணமாக இருக்குது. அவங்களுடைய பதவி அப்படின்னா ஒரு அந்தஸ்துன்னு வச்சுக்கோங்க, எந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்கங்கிறது ஒரு காரணம். அப்புறம் புண்ணிய காரணங்கள், இந்த குழந்தை பிறந்த புண்ணிய காரணங்கள். இப்போ பதவி அப்படின்னாக்கா குழந்தைக்கு என்ன பதவி இருக்க போகுது? இல்லை, இதுக்கு முந்தைய ஜென்மத்தில் எந்த பதவியிலேருந்து வந்தாங்கன்றது. குழந்தைங்க பிறக்கிறவங்கலாம் எந்த இடத்துலேருந்து பிறக்க போகிறாங்க அப்படின்னா, நேராக சொர்க்கத்துலேருந்து வந்து பிறக்கலாம், நரகத்துலேருந்து வந்து பிறக்கலாம், வைகுந்தத்துலேருந்து வந்து பிறக்கலாம், சத்தியலோகத்துலேருந்து வந்து பிறக்கலாம், அல்லது சிவலோகத்துலேருந்து வந்து பிறக்கலாம். எங்கே இருந்து வேணாலும் வந்து பிறக்கலாம், அல்லது பித்ருலோகத்துலேருந்து வந்து பிறக்கலாம். இப்படி எங்கேருந்து வேணாலும் வரலாம். அந்த குழந்தைங்களுக்கு அதுதான் பதவி. பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படிங்கிறது அவங்க அம்மா அப்பாவுக்கு தான். அவங்க அம்மா அப்பாவோட பாவ புண்ணியங்கள் பொறுத்து இந்த குழந்தையோட பாவ புண்ணியத்தை பொறுத்து அம்மா அப்பாவே செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு கடவுள். உனக்கு இவ்வளோ புண்ணியம் இருக்குதுப்பா, அதனால் நீ பெரிய இடத்துல போய் பிறந்து அப்படின்றார். உனக்கு ஒரு புண்ணியமே இல்லை, அதனால் சோத்துக்க வழி இல்லாத ஏழைப்பட்ட தாய் தந்தரிக்கு போய் பிறந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி வைக்கிறாங்க. இது கடவுள் செய்கிறது இல்லை, நம்மளோட பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் அடிப்படையில் செய்கிறது. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு குழந்தைக்கு புண்ணியபுத்திரன் எப்படி சொல்கிறது அப்படின்னா, 12 வயசு வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதோ, ஒரு குழந்தைக்கு 12 வயசு வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் அதில் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெற்றவர்களுடைய பாவ புண்ணியம் தான் கணக்கு. அவங்களோட பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி 12 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் அமையுது. 12லேருந்து 24 வயசு வரைக்கும். இதுனா 12 அப்படின்னா குரு பகவான் வச்சு தான் சொல்லுவோம். புத்திரகாரகன் குரு பகவான். ஒரு ரவுண்ட் அடிக்க 12 வருஷம் ஆகும். அப்புறம் ரெண்டாவது 12 வருஷம் 24 வயசு வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதோ அதுக்கு பாதி தான் அம்மா அப்பா காரணம், பாதி அந்தந்த குழந்தையோட கர்மாவே காரணமாக இருக்குது. மூணாவது ரவுண்டு அப்படிங்கிறது 24 வயசுக்கு மேலே நடக்கிறது எல்லாமே அந்த குழந்தைங்களோட கர்மத்தின் பலனை அனுபவிக்குதுன்னு அர்த்தம். அதுலேருந்து அதோட ஜாதகம் முழுக்க ஆக்டிவேட் ஆகி அதுவே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆக குழந்தைக்காக குழந்தை பாக்கியமே இல்லாமல் ஏங்கிக்கிட்டு இருந்தால் அதுவே கஷ்டம்தான். மக்களை பெற்றா மகராசின்னு சொல்கிறாங்க. மக்களை பெற்றுக்கவே இல்லைனாக்கா அவங்கள இந்த சமுதாயம் ஒரு மாதிரியாக சொல்கிறது உண்டு. சுப நிகழ்ச்சிகளை கூட கலந்து கொள்ளவோ அழைக்கவோ கூட தயங்கின காலமும் உண்டு. இப்போ அவ்வளோ பண்ணுறது இல்லை, அந்த காலத்தில் அதெல்லாம் கூட நடந்தது உண்டு. குழந்தை இல்லாதவங்க வீட்டில் போய் கை கூட நினைக்க மாட்டாங்க, தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க, ரிஷிகள் கூட சாப்பிட மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் கூட அந்த மாதிரியான அவமானம்லாம் கூட ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ புத்திரபாக்கியன்றது நம்மளோட குறைஞ்சபட்ச புண்ணியத்தை காட்டுறது தான் புத்திரபாக்கியம். ஒரு பைசா கூட இல்லாமல், ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாத ஒரு ஏழை கூட வீடு கூட இல்லாமல் பிளாட்ஃபார்மில் பெட்ஷீட் விரித்து பத்துக்குன்னு இருக்கான், கந்த துணியை விரித்து பத்துக்குன்னு இருக்கிறவனு கூட குழந்தை இருக்கணும். ரோட்டில் திரிகிற விலங்குகள் கூட, ஆடு மாடு பசு பன்னி நாய் பூனை எல்லாமே குழந்தை பெற்றுக்கும். ஸோ அது குறைஞ்சபட்ச புண்ணியத்தின் அடையாளம் அது. அந்த மாதிரி புண்ணியங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைக்காக இவன் கண்ணீர் சிந்தாமல் வருத்தப்படாமல் இருக்கணும். அப்படி இவங்களுக்கு குழந்தைக்கான வருத்தம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கர்மா குறைபாடுன்னு அர்த்தம். புண்ணிய கர்மாவின் குறைகள் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த குழந்தை குறையில்லாமல் பிறக்கணும். அந்த குழந்தை ஆயுளும் ஞானமும் பெற்று வாழ வேண்டும். எப்படி? ஆயுளும் ஞானமும் பெற்று வாழ வேண்டும். குறையில்லாமல் இருக்கணும், ஆயுளும் ஞானமும் பெற்று வாழ வேண்டும். அதே சிறப்பான குழந்தையாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உடல்லையோ மனசுலையோ குறை கொடுத்துட்டான்னாக்கா நம்மளோட புண்ணிய பாலம் குறைஞ்சிருக்குன்னு. இதெல்லாம் திரும்பி சொல்கிறேன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. கடைசியாக பரிகாரத்தையும் சொல்லிடுறேன்.
புண்ணிய பலம்னு அர்த்தம். அதுபோல் ஒரு நல்ல குழந்தைகள் இருக்குது. எத்தனையோ குழந்தைகள் அசம்பாவிதம் நடக்குது, அன்றாடம் நம்ம டிவியில் பேப்பர்லலாம் பார்க்குறது உண்டு. அதனால் இவங்க வந்து சந்தோஷப்பட போகிறாங்களா அசம்பாவத்தினால, குழந்தைக்கு நடக்கிற அசம்பாவத்தினாலனா கிடையாது, வருத்தப்பட போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வருத்தத்தை கொடுக்குறது ஒரு குழந்தைக்கான குறை. ஆயிலை கொடுத்து ஆரோக்கியத்தை கெடுக்கலாம், ஆரோக்கியத்தை கொடுத்து ஆயிலை கெடுக்கலாம், ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு ஞானத்தை கெடுக்கலாம், எல்லாத்தையும் கொடுத்து குணத்தை கெடுக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்று கெடுத்து அந்த குழந்தைக்காக பெற்றோர்கள் வருத்தப்படுறாங்க, அழுகுறாங்க அப்படிங்கிற நிலைமை ஏற்படுமானால் அது வந்து புண்ணிய குறைபாடுன்னு அர்த்தம். எந்த வகையான வருத்தமும் இல்லாமல் அந்த குழந்தைய நினச்சி பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் புண்ணியவான்கள். அந்த குழந்தைக்கு பேர் புண்ணிய புத்திரன் அப்படின்னு பேர். ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும். அதுவே சில பேருக்கு 2 குழந்தை இருக்கும். ஒரு குழந்தைய பற்றி பெருமைப்பட்டுக்கலாம், இன்னொரு குழந்தைய வெளியே சொல்ல முடியாது, இன்ட்ரடியூஸ் கூட பண்ணி வைக்க மாட்டாங்க. என் பையன் இப்படி நம்ம சினிமாலெல்லாம் கூட பார்த்துக்க, பெரிய பையனை கூப்பிட்டு எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாங்க, சின்ன பையனை காட்ட மாட்டாங்க. இல்லை சின்ன பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணால் பெரிய பையனெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட மாட்டாங்க. அவன் படிக்கலைங்கிறதுனால அவன் கூலி வேலைக்கு போகிறாங்கிறதுக்காக இப்படியெல்லாம் நம்ம படங்கள்லாம் பார்த்தது உண்டு. ஆக ஒரு குழந்தைக்கான அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட வாழ்க்கை பெற்றோருக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குமே ஆனால் அவர்கள் அந்த குழந்தைய அவர்களோட புண்ணியத்தின் காரணமாக பிறந்த குழந்தையாக எண்ணிக்கொள்ளலாம். அந்த குழந்தைய நினச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க, குழந்தைய ஃபாரினில் விட்டுட்டு இவங்க இங்கே அனாதை இல்லத்தில் இருப்பாங்க, முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க, முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க. அல்லது தனக்குன்னு தனியாகவே ஒரு முதியோர் இல்லத்தை கட்டி கொடுத்துருவாங்க. அதாவது தனி வீடு சொல்கிறேன், வசதி இருக்கிறவங்க இங்கே பெரிய வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அந்த பெரிய வீட்டில் டூப்ளெக்ஸ் வீடெல்லாம் கூட இருக்கலாம். பெரிய பெரிய வீடு கட்டி கொடுத்துட்டு அந்த வீட்டில் தனியாக இந்த பேரண்ட் மட்டும் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருப்பாங்க. சில பேரில் சிங்கிள் பேரண்ட் மட்டும் இருப்பாங்க. ஸோ எது இருந்தாலும் புள்ள பக்கத்தில் இல்லைன்னா வருத்தம் தானேங்க. அன்றாடம் பிள்ளைய வந்து நம்ம வீடியோவில் பார்த்தே கொஞ்சம் வேண்டியது இருக்குமா? ஸ்பரிசமாக தொட்டு பார்க்குற மாதிரி வருமாங்க? நேராக ஸ்தூலமாக பார்க்குறது எப்படி இருக்குங்க? நேராக அந்த உருவத்தை சதையுமா நகையும் சதையுமா நேராக உருவமாக பார்க்குறது எப்படி இருக்கும்? வீடியோவில் பார்க்குறது எப்படி இருக்கும்? தொட்டு தழுவுறது எப்படி இருக்கும்? வீடியோ தடவின்னு உட்காந்து நிறுறது எப்படி இருக்கும்? ஆக நேருக்கு நேராக அந்த குழந்தைங்களை பார்த்து வளர்கிற, பார்த்து மகிழ்கிற பெற்றோர்களே புண்ணியவான்கள். அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுக்குற குழந்தைகள் எல்லாம் புண்ணிய புத்திரர்கள்னு பேர். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்னான்னு ஒரு வார்த்தை நடுவில் சொல்லிட்டேன், பரிகாரம் கொடுக்குறேன்னு. உங்களுக்கு குழந்தை ரீதியான வருத்தம் இருக்குதா? இதான் புண்ணிய குறைபாடு தானே காரணம். உங்களால் இயன்ற அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க. இல்லை நான் நிறைய பண்ணியிருக்கிறேன்னு நிச்சயமாக கிடையாது. ஒரு திருப்திகரமான குடும்ப வாழ்க்கை, புத்திர வாழ்க்கை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு போதிய அளவுக்கு புண்ணியங்கள் இருக்குனால அதில் அதிருப்தி இருக்குது, அழுகை வருது, கவலை இருக்குது, குழந்தைய நினச்சி தூக்கம் வரல அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு புண்ணிய குறைபாடு உண்டு. நீங்கள் செய்த புண்ணியம் பத்தலை, கண்டினியூ பண்ணுங்கள், திருப்பி அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம் எல்லாத்துக்கும் தீர்வாக இருக்கும். அன்னதானம் பண்ணுங்க, உங்கள் குழந்தைங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.